யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது இதுதான் நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய செடென்ட்ரி லைஃப்பில் தயவு செய்து உங்களுக்கு உடற்பயிற்சிக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்கிக்கங்க. உடற்பயிற்சிங்கிறது சந்தோஷமான விஷயம், அது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, 1 மணி நேரம் உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு லைஃப் லாங் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் பெயின், சர்ஜரி, ஊசி, மருந்து, பில்லு இதுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்டிங் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எபிசோடில் நம்ம இடுப்புக்கு மேலே, அதாவது விரல்களிலிருந்து நம்மளோட இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் நம்ம பயிற்சிகளை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடுப்புக்கு கீழே, நம்ம இடுப்பிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கால்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய செகண்ட் ஹார்ட். ஏன்னா நம்ம ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா கால் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த கால்கள் உறுதியாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்நாளில் நமக்கு உதவி செய்கிற இந்த இருதயத்தை நம்ம பலமாக பார்த்துக்கலாம். இப்போ வாங்க பயிற்சிக்கு போகலாம். கால்களுக்கான பயிற்சியில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது காலுக்கான பயிற்சி பார்க்க போகிறோம். நல்ல ஹீலை தூக்கிட்டு டோஸில் நிற்கணும். எவ்வளோ தூரம் நல்லா இதை ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்துட்டு பண்ணணும். இதை எத்தனை முறை? ஒரு 10 முறை பண்ணணும். வயசானவங்க உங்களால் காலை தூக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சுவற்றில் நீங்கள் கை வச்சுக்கோங்க. வாலில் கை வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஹீல்ஸை மட்டும் கீழே வச்சுட்டு டோஸை நல்லா தூக்குங்க. ஹீலை ப்ரெஷர் கொடுத்துட்டு டோஸை நல்லா தூக்குங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 சேர்த்து பண்ண போகிறோம். மேலே கீழே, மேலே கீழே. அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலை தூக்கி கீழே மேலே, இந்த பாதத்தை நல்லா கீழேயும் மேலேயும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்புறம் அதை கீழே வச்சுட்டு அதே மாதிரி இந்த கால். அவ்வளோதான். இப்போ அடுத்தது காலை நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் நல்லா கீழே வச்சுட்டு அதே மாதிரி. இப்போது திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம சில சமயம் ஒபிஸாக இருக்கும்போது நமக்கு டக்குன்னு பேலன்ஸ் போகும். அதே மாதிரி சில சமயம் ஈவன் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கே சில சமயம் பேலன்ஸ் இருக்காது, வயசானவங்களுக்கு இருக்காது. ஸோ வாலை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு சப்போர்ட்டு சேரையோ இல்லை வாலையோ நகராத ஏதாவது ஒரு இடத்த, ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்த பிடிச்சிட்டு பண்ணுங்கள். அடுத்தது சைடில், நல்ல சைடில் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதையே நம்ம வேறு ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பண்ணுறது, இதே காலை உட்காந்துட்டு பண்ணுறது நான் காமிச்சிருக்கேன். நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களுக்கு காலுக்கான டோஸு, ஆங்கிளுக்கான எக்ஸசைஸ் நல்லா கிடச்சிருச்சு. பட் இந்த ஆங்கிளோடு சேர்த்து முட்டிக்கு அடுத்தது பண்ண போகிறோம். காலை தூக்கிட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு 5 டைம்ஸு நல்லா பெண்டுலம் மாதிரி மெதுவாக. இது வந்து பெண்டுலம் வந்து சைடில் இருக்கும், இது ஃப்ரண்ட்டு பேக்கில் போகுது. இதை காலை கீழே வச்சுட்டு அடுத்தது லெஃப்ட்டு. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா காலை. இப்போ அந்த முட்டிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும். இப்போ கீழே வச்சுட்டு காலை திருப்பி பெண்டுலம் மாதிரி அந்த காலை சைடில் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வாலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டக்குன்னு பேலன்ஸ் போகாமல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலை சைடில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ ஒரு தடவை அப்படி பண்ணிவிட்டு கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காலை வந்து சைடில் கொண்டு போங்க. சைடில் கொண்டு போயிட்டு நல்லா வைங்க. நல்லா காலை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. இது இன்னர் தை அண்ட் அவுட்டர் தைக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காலை தூக்கும்போது. சப்போர்ட்டுக்கு வால் சப்போர்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கில், ஃப்ரண்ட்டு நல்லா ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில். எஸ். அதே மாதிரி இந்த கால் ஃப்ரண்ட்டில் பேக்கில். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த தைக்கு பின்னாடி இருக்கிற க்ளூட்டுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். இப்போ 2 கையும் உங்கள் முட்டி மேலே, கால் முட்டி மேலே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இது மாதிரி பண்ணும்போது
நீ கேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டி பகுதிக்கும் முட்டி சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த காட்லேஜ், அதாவது சதை பகுதிக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடிய அந்த காஃப் மசில் இருக்கு இல்லையா, அந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச்சும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு காலுக்கு முட்டிக்கு எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கால் இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளுடைய ஹிப்புலேருந்து, பெல்விக்குன்னு சொல்லக்கூடிய ஹிப்புலேருந்து டோ வரைக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு, நல்லா ஃப்ரண்ட்டும் பேக்கும் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் நல்லா தூக்குது, இதுக்கும் கிடைக்குது, முட்டிக்கும் கிடைக்குது, இடுப்புக்கும் கிடைக்குது. இப்போ எல்லா இடத்துக்கும் எக்ஸசைஸ் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸு. இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ஸு. இடுப்புலேருந்து கீழே இருக்கிற காலுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க, லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் ஸ்டிஃபாக இருக்கிறவங்க, டே ஃபுல்லாக நின்று வேலை செய்கிறவங்க, இப்போ ஷாப்பில், ஜுவல்லரி ஷாப்பில் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, டெக்ஸ்டைல்ஸில் எல்லாத்துலேயும் துணி எடுத்து காமிக்கிறது இதெல்லாம், இந்த மாதிரி, அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு சிம்பிளான இன்னொரு எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது ஹீலை மட்டும் நல்லா தூக்கிட்டு இறக்குங்க. இந்த பயிற்சி டயபெட்டிக், அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை சாப்பிட்ட பிற்பாடு ஒரு 10 மினிட்ஸ் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கேப் விட்டு அவங்களுக்கு இன்சுலினோட லெவல் வந்து ரொம்ப சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளோ தூரம் சாப்பிட்ட பிற்பாடு ஒரு 10 மினிட்ஸ் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது காலை நல்லா மேலே தூக்குமா, டோஸை மேலே தூக்குமா, டோஸை நல்லா மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். அவ்வளோதான். கிவ் ப்ரெஷர் டு யுவர் ஆங்கிள் அண்ட் த ஹீல்ஸ். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரைட் நீயை நல்லா மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் நீ. குட். இப்போது ரைட் நீயை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு டோஸ் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேஸ். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டவுன். அவ்வளோதான். லெஃப்ட் லெக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அப்புறம் நல்லா உள்ள, அப்புறம் வெளியே, நல்லா வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டவுன். அவ்வளோதான். திருப்பி அதே மாதிரி 5 தடவை ரைட் லெக்கு, 5 தடவை லெஃப்ட் லெக்கு. ஒவ்வொரு தடவையும் காலை வெளியில் உள்ளார 2 தடவை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த காலை பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது கால் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நர்வ்ஸுக்கு எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் போகுது. பொதுவாகவே ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்லை ஜெனட்டிக்ஸில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கிறவங்க இருக்காங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நமக்கு மரபணு மூலமாக நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் யங்காக இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ரைட் லெக்கை தூக்கி மேலே, லெஃப்ட் லெக் மேலே வைங்கம்மா. வச்சுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா மெதுவாக 2 கையால் கீழே குனிங்க பார்க்கலாம். 2 கையை மெதுவாக கீழே வச்சு குனிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கீழே தலையை நல்லா குனியும் போது உங்களுக்கு அந்த க்ளூட்லேருந்து நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கிறது. எந்த காலம் மடித்து வச்சுருக்கீங்களோ அந்த க்ளூட்லேருந்து ஸ்ட்ரெச்சு கிடைக்கிறது நல்லா தெரியும். திருப்பி சேஞ்ச் த அதர் சைடு. மெதுவாக குனிஞ்சு. நிறைய பேரால் தொட முடியாது. இப்போ லக்ஷ்மி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தொட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, தொட முடியலங்கிறவங்க மெதுவாக என்ன பண்ணுங்கன்னா இந்த கையை இங்கே வச்சுட்டு அந்த கையை எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ பெண்ட் பண்ணி கீழே தொட பாருங்கள். இப்போ இவங்க ஈஸியாக தொட்டுட்டாங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால. உங்களால் தொட முடியல அப்படின்னா பரவாயில்ல, எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்கள் போதும். சரி, இந்த கையால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது நீங்கள் சேர்லையோ இல்லை ஸ்டூல்லையோ எங்கே உட்காந்துருக்கீங்களா இந்த மாதிரி, அதாவது நீங்கள் இந்த மோடாவில் முக்காலியில் அதுலெல்லாம் உட்காராதீங்க. இது வந்து ஃபேமாக இருக்குது. 4 காலோட இந்த ஸ்டூல் வந்து ஃபேமாக இருக்கிறதுனால இதில் உட்காடுறாங்க. சேரில் உட்காந்து பண்ணலாம். இந்த முக்காலி மோடா, பெரம்பு மோடா அதில் எல்லாம் பண்ணாதீங்க. டக்குன்னு அது திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக திருப்பிடும். இப்போது 2 காலையும் மேலே தூக்கிட்டு இறக்குங்க பார்க்கலாம். நல்லா அப்படி தூக்கிட்டு இறக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தூக்கிட்டு இந்த மாதிரி இறக்குனிங்கன்னா இங்கே இன்னர் தை அவுட்டர் தைக்கெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 காலையும் ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா 2 காலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு டவுன். அவ்வளோதான். ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். உள்ளே நல்லா உங்களோட டோஸை நல்லா உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெளியில் கொண்டுட்டு போய் நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா தெரியுதா? இங்கே ஸ்டிச்சு நல்லா தெரியுதா? வெரி குட். டவுன்.
அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட உடம்ப 2 பார்ட்டாக பிரித்து ஃபிங்கர்ஸில் ஆரம்பித்து நெக் வரைக்கும், அதாவது இடுப்பிலிருந்து இருக்கக்கூடிய பாகங்களுக்கு கழுத்து வரைக்கும், அதே மாதிரி இடுப்பிலிருந்து டோஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பாகங்கள், இதை 2ஆக பிரித்து 2 வீடியோவாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி அப்படியெல்லாம் அத்தை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, வயசானவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணணும்னா, அவங்க இதை பார்த்துட்டு நடக்கிறதோ இல்லை ஓடுறதோ இல்லை ஒரு ஜிம்முக்கு போய் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல அழகாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடியது, உடற்பயிற்சி கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சியின் மூலமாக உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, யங்காக இருக்கிறவங்களுக்கும் இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸு இதை பண்ணிடலாம். இப்போ நான் 2 வீடியோவாக போட்டேன் இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 போட்டேன் இல்லையா, இதை நீங்கள் 2த்தையும் சேர்த்து வச்சு பண்ணிங்கனாலே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போனீங்கன்னா டே ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும். மத்தியானத்தில் தூக்கம் வராது, சோம்பேறித்தனம் இருக்காது, உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜி நல்லா இருக்கிறதுனால நைட்டு படுத்தோன்னே நல்லா தூக்கம் வரும். இதோடு சேர்த்து நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த செக்ஷனல் ப்ரீத்திங், அதுவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். செக்ஷனல் ப்ரீத்திங்கும் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா பலன் அதிகமாக இருக்கும். ஏன்னா மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி இது 2மே ரொம்ப முக்கியம். பண்ணி பாருங்கள், பலன் நிச்சயம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல வீடியோக்களை நாங்கள் போட போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அதை பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். லக்ஷ்மியோடு நான் உங்களுக்கு பாய் பாய் சொல்கிறேன். டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.